சரி. 0722 திவ்யா SLRM. போங்க தட்டைங்க நில்லுங்க இதான் நம்ம நாங்கள் அங்கே தான் நின்றுந்தோம். அடுத்த மாதம் எவ்வளோ எல்லா ஃபார்மும் சேர்த்து எவ்வளோ லேண்ட்? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார் ஃபார்ம் ஹவுஸ் டோட்டல் வந்து வில்லேஜில் வந்து இல்லை உங்கள் எஃபிஜியில் இருக்க ஃபார்ம் எங்களில் வந்து 350 ஏக்கர்ஸ் ஏக்கர்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் இல்லை ஆர்கானிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவுட் ஆஃப் இப்போ இவர் வந்து சார் 10 நாங்கள் அசிஸ்டன்ஸ் பண்ணுறது 4 ஏக்கர்ஸ் பட் அவர் 10 ஏக்கர்ஸ் அவர் இதே மொத்தமாக எவ்வளோ நிலம் வச்சுருக்காங்க? 10 ஏக்கருமே இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா? இல்லை இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் இதுவுமே ஃபர்டிலைசர் எதுவும் யூஸ் பண்ணுறீங்க? யூரியா கூட யூஸ் என்ன இது கம்மியாக வரும். இதனுடைய தரம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இது நீங்கள் சேல் பண்ணும்போது இதுக்கான ப்ரைஸ் அதிகமாக வருதா? சேல் பண்ணும்போது இதனுடைய ப்ரைஸ் கொஞ்சம் கூட வருது. இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து எங்ககிட்ட பார்க்கக்கூடிய மற்ற விவசாயிங்க வந்து இவங்க வந்து பூச்சி மருந்து அடிக்காமல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது விவசாயிகளே எங்ககிட்ட வாங்கிப்பாங்க. Organic rice are sold at 200 rupees in supermarkets. Yes sir, sure. So அந்த மாதிரி கொஞ்சம் you try to எப்படி சொல்றீங்க உங்க பேக்கிங் நீங்க you can form a brand also. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பிராண்டிங் யூஸ் பண்ணி கொடுத்து இப்போ நம்ம ஆர்கானிக் ரைஸ் இஸ் லைக் 50 rupees அதாவது this organic rice and போட்டு they are selling 200 to 50 rupees. இந்த எஃபிஜி வச்சு you can form a small ஒரு பிராண்ட். எங்ககிட்ட வந்து தெரிஞ்சவங்க வந்து 20 ரூபாய் கிட்ட கிலோ வாங்கிக்கிறாங்க 1 கிலோ ரைஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன் வெளியே வந்து மற்றவங்களுக்கு தெரியல. இந்த கிராப்புக்கு வரல சார் எங்களுக்கு சொந்தத்திலே யூஸுக்கு சரியாக பண்ணி தெரியுது. அப்ப நீங்க நிறைய நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கருக்கு தான் இப்போ நீங்க நிலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கரு முன்னும் 4 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுத்தாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி செய்யலாம். அது கொஞ்சம் இது வந்து பிக்கிள் நீங்க என்ன பார்த்துக்கலாம் யஸ்வராஜ் சார் யஸ்வராஜ் சார் கொஞ்சம் அப்படி என்னெல்லாம் தயாரிக்க எத்தனை பேர் அதெல்லாமே வந்து இதுதான் சார். காயெல்லாம் என்ன சார் வந்து நம்ம சாரிக்கு பர் கேஜி வந்து 2000 ருபீஸ் அப்படி தான் வரும் சார். இந்த ஓலையை நாங்கள் பச்சையில் வாங்கி காய் வச்சு இதெல்லாம் ஈக்கும் அது எடுத்துட்டு அவருடைய ஓன் சைக்கிள் அந்த சைக்கிள் அதை எல்லாமே பொருள் வாங்கினாங்க. இப்போ ஏக்கன் அரசு அப்படியா இப்போ இதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வாங்கி திரும்ப கை கட்டாங்க. நீங்கள் என்ன கலெக்டர் தான் ஆய்வு பண்ணணும். இவர் ஆய்வு பண்ணுறது நான் இது எல்லா ஃபோட்டோவும் இந்த அவர் தான் மெயின் மேனேஜர். கரெக்டு கலெக்டர் கை கட்டாங்க. நம்ம ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும் எடுத்துடுறாருங்க. ஒன்றுத்துலேயே மூஞ்ச கட்டுப்பாடு சார்
வரவேற்கிறோம். உயர் திரு டாக்டர் அனில் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவர். இந்த புதிய சமுதாயத்திலிருந்து சாத்தான்குப்பம் கிராம பொதுமக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதானி குடும்பத்திற்கு எங்களால் என்ற ஒரு நினைவு பரிசு ஐயா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னிலை. முக்கியமானது ஏன்னா அவங்களோட அந்த மொபிலிட்டிக்கும் சேர்த்து அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்றப்ப கூட அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம இந்த ஒரு போர்ஷனோட இருக்கும்.